எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம செல்போன் பயன்படுத்துவதால் என்ன பிரச்சனை, புற்றுநோய்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கிறத இந்த வலைத்தளம் மூலமா தெரிஞ்சுக்க போறோங்க. இது அஃபீஷியல் வெப்சைட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதாவது யுஎஸ் கவர்மெண்டோட நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட வலைத்தளம். இங்க பல கேள்விகள் இருக்கு இந்த செல்போனோட உபயோகம் கொடுத்து செல்போனால கேன்சர் வருமா இல்லையாங்கிறது. அதனால ஒரு முழுமையான அறிவியல் ஆதாரத்தோட தான் நம்ம சில விஷயங்களை பேசணும் அப்படிங்கறதுனால இந்த வெப்சைட்டை வச்சுக்கிட்டே நான் அப்படியே பேசுறேன் உங்க கூட. ஃபர்ஸ்ட் விஷயம், செல்போன் கதிர்வீச்சு, அதாவது மொபைல் போன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை பத்தி இங்க எழுதியிருக்கிறாங்க. நம்ம மொபைல் போன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு 2G போன், 3G போன், 4G போன்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதுல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு 0.7 to 2.7 GHz அப்படிங்கிற அளவுல கதிர்வீச்சு இருக்குங்க. அதே மாதிரி இப்ப 5G போன் வந்துருச்சு. இப்ப 5G போனோட கதிர்வீச்சு அப்ராக்சிமேட்டா 80 GHz அளவுக்கு 5G போனோட கதிர்வீச்சு இருக்குங்க. இப்போ இந்த கதிர்வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப குறைவான கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா, ஒரு எக்ஸ்ரே இருக்குன்னு வைங்க. எக்ஸ்ரே கதிர்வீச்சு அப்படிங்கிறது மிகவும் பவர்ஃபுல்லான கதிர்வீச்சுங்க, சக்தி மிக்க கதிர்வீச்சு. இது நம்ம மரபணுவான டிஎன்ஏவை பாதிக்கக்கூடியது எக்ஸ்ரே கதிர்வீச்சு. எக்ஸ்ரே கதிர்வீச்சு ஹை இன்டென்சிட்டி, அதிக சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு. ஆனா செல்போன் கதிர்வீச்சு அப்படிங்கிறது லோ இன்டென்சிட்டி, மிக அதிக சக்தி இல்லாத கதிர்வீச்சு. இங்கே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே, ரேடான், காஸ்மிக் ரேஸ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இங்க இதெல்லாம் ஹை எனர்ஜின்னு சொல்லுவோம், அதிக சக்தி மிக்கது. இதெல்லாம் டிஎன்ஏ மரபணுவை பாதிக்கக்கூடியது. ஆனா செல்போனோட கதிர்வீச்சு அப்படிங்கிறது நம்ம டிஎன்ஏவை பாதிக்காது. முதல்ல இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து, புற்றுநோய்கள் அதிகரித்துள்ளதா, அதாவது செல்போன் பயன்பாடு அதிகரித்த காலத்துக்கு முன்னாடி காலங்கள்லயும் புற்றுநோய் வந்திருக்கும்ல, அப்ப வந்த காலங்கள்ல வந்த புற்றுநோய்களோட எண்ணிக்கையும் இப்ப செல்போன் பயன்பாடு அதிகரிச்சப்புறம் இருக்கக்கூடிய காலத்துல வரக்கூடிய புற்றுநோய்களோட எண்ணிக்கையும் கம்பேர் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி. இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் மெயினா எங்க நடத்தப்படுறது அப்படின்னா, மூளை பகுதி, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இங்க இந்த ஆராய்ச்சிகள் நடத்தப்படுது. இந்த ஆராய்ச்சிகள் பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் இதை பத்தி நடத்திருக்குங்க. அதாவது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கெல்லாம் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. பாருங்க, இங்க 1993 இருந்து 2013 வரைக்கும் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா இதுல மூளையில வரக்கூடிய புற்றுநோய்களாகட்டும், குழந்தைகள்ல மூளையில வரக்கூடிய புற்றுநோய்களாகட்டும், இதெல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறு அப்படிங்கிறது, இதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது செல்போன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்ல எவ்வளவு எண்ணிக்கையில இந்த புற்றுநோய்கள் வந்துச்சோ அதே எண்ணிக்கையில தான் செல்போன் பயன்படுத்த ஆரம்பிச்ச பின்னாடியும் அதே எண்ணிக்கையில தான் புற்றுநோய்கள் வருது. ரெண்டுக்கும் மாறுபாடு இல்ல அப்படிங்கிறது தான் தெரிய வருது இந்த ஆராய்ச்சிகள்ல. அடுத்த கேள்வி, எப்படி இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது? அதாவதுங்க, பொதுவா இந்த ஆராய்ச்சிகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா பண்ண முடியாது, ஆனா இன்டைரக்டா, அதாவது நேரடியா பண்ணாம மறைமுகமா, ஹவுல் ரெகுலர்லி, வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ எத்தனை தடவை செல்போனை பயன்படுத்தினாங்க, வயசு, எந்த வருடம் செல்போன் வாங்கப்பட்டது, இதையெல்லாம் வச்சு ஒரு குத்துமதிப்பான ஆராய்ச்சிகள்லாம் இது எல்லாமே. அதே மாதிரி இப்ப கால்ஸ்னா, செல்போன்ல இருந்து எத்தனை கால்கள் ஒரு நாளைக்கு பண்றாங்க, இல்ல ஒரு வாரத்துக்கு பண்றாங்க, ஒரு மாதத்துக்கு பண்றாங்க, எவ்வளவு நேரம் பேசுறாங்க, இதெல்லாம் தான் டேட்டா. இதை வச்சுதான் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துதான் நம்ம பேசணும். இன்டர்போன் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சிங்க. இது லார்ஜஸ்ட் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடின்னு சொல்லலாம் செல்போன் ஆராய்ச்சிகளை பொறுத்த வரைக்கும். அதாவது செல்போன் உபயோகத்துக்கும் தலையில், கழுத்தில் வரக்கூடிய புற்றுநோய்களுக்குமான ஆராய்ச்சி. இது ஐரோப்பா நாடு, இஸ்ரேல், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான் அப்படின்னு பல நாடுகள் பங்கு பெற்ற இந்த ஆராய்ச்சி. இதுல அதாவது ஒரு குறிப்பிட்ட வகை புற்றுநோய் மூளையில வருது பாத்தீங்களா, அது கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிபிகண்ட் அசோசியேஷன் பிட்வீன் இன்ட்ராக்ரேனியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டியூமர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாலும் அவங்க இதை உறுதிப்படுத்த முடியல. எங்களால ஆதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இருந்தாலும் செல்போனாலதான் இது வந்துச்சு அப்படின்னு எங்களால உறுதிப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியை நடத்திட்டு கடைசியில. அடுத்து, டேனிஷ் கொஹார்ட் ஸ்டடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. 3,58,000 செல்போன் பயன்படுத்த மக்கள்கிட்ட ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. இதுலயுமே ஒரு நோ அசோசியேஷன், முன்னாடி நடந்த ஆராய்ச்சியிலேயாவது கொஞ்சம் அசோசியேஷன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா இதுல சுத்தமா செல்போன் பயன்பாட்டுக்கும் மூளையில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னே வந்துருச்சு. அடுத்தது, மில்லியன் உமன் கோஹார்ட் ஸ்டடி. இதுல யுனைடெட் கிங்டம், பிரிட்டன் நாட்டுல நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. இதுல ஆரம்பத்துல ஒரு ரிஸ்க் இருக்கிறதா, அக்கோஸ்டிக் நியூரோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புற்றுநோய்க்கு
ரிஸ்க் இருக்கிறதா வந்துச்சு. அப்புறம் போக போக பேஷண்ட்டை ஃபாலோ பண்ண ரொம்ப காலம் வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணுவாங்க பேஷண்ட்டை. அப்படி ஃபாலோ பண்ணும்போது இந்த ரிஸ்க் குறையறத பார்க்க முடிஞ்சது. அதனால இதுலயும் மூளை புற்றுநோய்களுக்கும் செல்போன் பயன்பாட்டுக்கும் நம்ம கரெக்டான அசோசியேஷனை பார்க்க முடியல. அடுத்து மனித உடலில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரத்த ஓட்டம், அதாவது அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அந்த கதிர்வீச்சினால ரத்த ஓட்டம் மூளையில பாதிக்கப்படுதா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. அதே சமயம் இந்த ஸ்டடியில எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சர்க்கரையோட அளவுகள் ஒரு மாறுபாடு அடையறத இந்த ஆராய்ச்சிகள்ல ஓரளவு பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டடியில பாருங்க, சர்க்கரையோட அளவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு ஸ்டடியில குளுக்கோஸோட பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகமா இருக்கு, இன்னொரு ஸ்டடியில அந்த குளுக்கோஸோட பயன்பாடு அப்படிங்கிறது எந்த பக்கம் காதுல அதிகமா இந்த செல்போன் வச்சு யூஸ் பண்றோமோ அந்த சைடு மாறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் டிஃபரெண்டா ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா இப்போ முக்கியமான பாயிண்ட் இங்கதான் நடக்குதுங்க. விலங்குகள்ல தெளிவா ஆராய்ச்சிகள் நிறைய நடத்தப்பட்டிருக்கு. இந்த 2G போனு 3G ஃப்ரீக்வன்சி வச்சுலாம் ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. இதுல சில குறிப்பிட்ட வகை செல்கள் இதயத்துல ஸ்குவான் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான செல்கள் இருக்கு. இந்த செல்களோட திடீர் வளர்ச்சி, புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய ஒரு வளர்ச்சிங்கிறது விலங்குகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள்ல அதிகமா பார்க்க முடிஞ்சிருக்கு. வெஸ்டிபுலர் ஸ்வானோமா அப்படின்னு எலிகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள்ல இது தெரிய வருது. இது ஒரு முக்கியமான ஃபைண்டிங்கா இருக்கு. இதே மாதிரி ரிசல்ட் தான் இன்னொரு ஸ்டடி இதே மாதிரி எலிகள்ல நடத்தப்பட்டது. அதுல 7 நாட்கள், அதாவது 19 மணி நேரம் ரேடியோ ஃப்ரீக்வன்சிய அந்த எலிகளுக்கு செலுத்தப்பட்டு ஏதாவது ரிசல்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அதுலயுமே ஸ்டேஜ் கான்சோல் growth இதயத்துல அதிகரிக்கிறத பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்கோர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால மேலும் ஆராய்ச்சிகள் தேவை அப்படிங்கிற முடிவுக்கு இப்ப வந்திருக்காங்க. ஆனா இன்னும் குழப்பம் நீடிக்கிறதுனால ஒரு விஷயம் என்னன்னா, செல்போனோட மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா டிஸ்ட்ராக்டட் டிரைவிங், ஆக்சிடென்ட். இதுதான் இன்னைக்கு நடக்கிற வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணம் செல்போனா இருக்கு. அதே மாதிரி தலைவலிகள், முக்கியமா மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பா சின்ன பசங்க, யங் ஏஜ் பீப்புள்ல அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. அதே சமயம் செல்போன் யூஸ் நம்ம ஞாபக சக்தியவோ கற்றல் திறமையவோ குறைக்கிறது கிடையாது. அது ஓகே தான் அப்படிங்கறதும் ஆராய்ச்சிகளை தெரிய வருது. இப்போ உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது? இது ஒரு முக்கியமான விஷயங்க. இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் அண்ட் கேன்சர் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்ஸை உருவாக்கி அவங்கள ஒரு ரிசல்ட் கொடுக்க சொல்றாங்க. செல்போன் பயன்பாடு எந்த அளவுக்கு மனிதனுக்கு தீமை ஏற்படுத்தக்கூடியதுன்னு. அவங்க என்ன கடைசியா ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, இதுதாங்க, பாசிபிளி கார்சினோஜெனிக் டு ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாசிபிளி அப்படின்னா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உலக சுகாதார நிறுவனம் கடைசியா கொடுத்த ரிப்போர்ட்ல இருக்கு. செல்போனும் குழந்தைகளுமே ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. ஒரு பெரிய ஆராய்ச்சி இது மோபி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆராய்ச்சி 899 குழந்தைகள்ல 10 to 24 வயசுல இருக்கக்கூடியவங்க நடத்தப்பட்டது. எல்லாரும் குழந்தைகள் கிடையாது, யங்ஸ்டர்ஸும் இதுல இருக்கிறாங்க. சோ இதுல நல்ல வேலையா நோ எவிடன்ஸ் தான் வந்திருக்கு. ரிசல்ட் நோ எவிடன்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பிட்வீன் வயர்லெஸ் போன் யூஸ் அண்ட் பிரெயின் டியூமர் வந்திருக்கு. இது வரைக்கும் பரவாயில்ல, ஓரளவு குழந்தைகளுக்கு நேரடியான மிகப்பெரிய பிரச்சனை இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விலங்குகள், மனிதன் எல்லா பக்கமும் நீங்க ஆராய்ச்சி செய்றீங்க. ஓகே, அல்டிமேட்டா என்ன ரிசல்ட்? ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணுங்க. இந்த வெப்சைட்டே இதான் சொல்றாங்க, இந்த கைட்லைன்ஸ் கொடுக்கறாங்க. இதை மட்டும் மெயினா நோட் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் தட் டைம் ஸ்பெண்ட் வித் செல்போன். செல்போனில் பார்ப்பத நேரத்தையே குறைக்கிறது முக்கியம். அதே மாதிரி செல்போனை காதுல வச்சு பேசுறது அப்படிங்கிறது அதை முடிஞ்ச அளவு இயர்போனோ ஈவன் வயர்லெஸ் இயர்போன் கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ப்ளூடூத் ஏன் அப்படின்னா, இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி கீழே பாருங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, அது ஷார்ட் ரேஞ்ச் சிக்னல். உங்க காதுகள் இயர்பட்டுக்கும் செல்போனுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. இந்த சின்ன கேப் தான் இந்த சிக்னல்கள் யூஸ் பண்ணுது. அப்போ 10ல இருந்து 400 மடங்கு கதிர்வீச்சு குறைவு. நீங்க வயர்ட் போனா இருந்தாலும் சரி, வயர்லெஸ் ஹெட்போனா இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தும் போது 10 to 400 மடங்கு கதிர்வீச்சு குறைவு. ஏன்னா ஷார்ட் ரேஞ்ச் கதிர்வீச்சு பவர் கம்மி. அதனால செல்போனை காதுல வச்சு பேசுறதை விட செல்போனை தூரமா வச்சுக்கிட்டு வயர்டு போன்ல பேசுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன். இது நல்லா எல்லாரும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் நம்ம செல்போனை உடம்புகிட்டே வச்சுக்கிறத முடிஞ்ச அளவு தவிர்த்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட. அதே மாதிரி இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிக்னல் வீக்கா இருக்கும் போது நீங்க செல்போன் பயன்படுத்துறது அப்படிங்கிறது இது ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிஷன் பவரை அதிகப்படுத்தும். அதனால கதிர்வீச்சு அலைகளோட தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அதனால செல்போன்ல பவர் கம்மியா இருந்தாலோ சிக்னல் வீக்கா இருந்தாலோ நீங்க செல்போன் பயன்படுத்துறத தவிர்க்கணும். அதே மாதிரி
SMS அனுப்ப பாருங்க. பேசுறதை விட அதிகமா SMS அனுப்புங்க. டிரைவிங் பண்ணும்போது மட்டும் SMS அனுப்பாதீங்க. இதை கூட இவங்களே எழுதியிருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. ஆக மொத்தம் ஒரு அறிவியல் ரீதியா நம்ம செல்போன் பயன்பாடு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அப்படிங்கறத தெளிவா பார்த்துட்டோம். ஆக சிம்பிளா உங்களுக்கு புரியணும்னா பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறது தான் முடிவு. பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கறதுனால சில சிம்பிளான ரெக்கமெண்டேஷன் நீங்க நான் கொடுத்தேன். அது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுங்க. இந்த காலத்துல எதனால புற்றுநோய் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ரிசல்ட் வரதுனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. முக்கியமான இந்த விழிப்புணர்வு பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் டெய்லி பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.